நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமா, நீ ஒரு பிடிவாதக்காரனப்பா. மீண்டும் என்னை கொண்டு போக வந்து விட்டாயே. பொறுத்தால் பூமி ஆளலாம் என்று நினைத்தாயா? என்னை தூக்கும் வழி தெரியாமல் இருக்க உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். மிக்க புனிதமான கஷேத்திரம் காசி. அங்குதான் சிவபெருமானின் அருட்பார்வை கிடைக்குமாம். அந்த நகரத்தின் ராஜகுமாரன் வஜ்ரமகுடனும் அமைச்சரின் குமாரனும் நல்ல தோழர்கள். இருவரும் சேர்ந்தே உண்ணுவார்கள், உறங்குவார்கள், சேர்ந்து சேர்ந்து வேட்டைக்கு செல்வார்கள். ஒரு நாள் அப்படி இருக்கும்போது அழகு மிக்க இடம். போதும், புகழ ஆரம்பிக்காதே. புறப்படுவோம் இங்கிருந்து. புறப்படு. சற்று இங்கேயே சுற்றி வந்தால்? இன்று சுற்று, எப்போதும் சுற்றாதே. சரி, பார்த்து வருகிறேன். போ, என்னை கூப்பிடாதே. கடலில் நீந்தும் படகு இல்லை, துடுப்பு அதற்கு. வேகம் 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 அதற்கு. விடை சொல் தோழி, அது என்ன? வெண்ணிலா. இல்லை, மீன். பிடித்து விட்டேன். இந்த பூவின் பெயர் என்ன? இருப்பிடம் இது. அப்பா எங்கிருக்கிறார், என்ன செய்கிறார்? பதில் சொல்லேன். பதிலா? ஆசையுடன் பார்க்கிறாயே கட்டழகையே.
கண்டவுடன் காதல். இது பெயரின் குறிப்பு. அடுத்து மேலும் விளக்கும் இது. உன் அப்பா யாரடி? அதையும் சொல்லிவிடு. பார்வையில் தவிக்கிறார், அதை தெரிந்து கொள்ள. இது அப்பா செய்யும் பணி. புரிந்ததா ராஜகுமாரரே? புரியவில்லை. அந்த பார்வையில் காதல் இருக்கிறது. அது உங்களை கேட்க தூண்டுகிறது. நிச்சயம் தேடி வருவார். இனிமேல் ஏது உறக்கம்? வருவார் வருவார். நில்லுங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள். பேசாமல் போனால் தாமரை பூ எடுத்து இங்கு தொட்டாள். இங்கு அப்படியானால் அது கமலா. ஆ? தாமரைக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டே. கமலா, பத்மா, கொடிநிலா, நீர்நிலா என்று. நண்பா, அவளுடைய பெயர் கமலாவோ பத்மாவோ தான். ஆம், பத்மாவதி. எத்தனை எத்தனை இனிமையான பெயர் அவளுக்கு. இனிமையான பெயர். இரு, காதை தொட்டு விட்டு காலையும் தொட்டால் அது அதன் குறிப்பு காது. பேர் புரிந்து விட்டது. கர்ணப்பூர் இல்லையா? கர்ணப்பூர். அவள் கர்ணப்பூரில் வசிக்கிறாள். என்ன? பத்மா பத்மா கர்ணபூரில் வசிக்கிறாளா? செல்வோம், கர்ணபூருக்கு இரு, செல்லலாம். இரு. வா. அவள் அப்பாவின் பெயர் பல்லை தொட்டு காட்டினாள் இல்லையா? அவள் குறிப்பிட்டது பத்மாவதியின் அப்பா கர்ணப்பூரில் பல் வைத்தியராக வேலை செய்கிறார். பல் வைத்தியர். வெறும் பாவனையில் பேசிவிட்டாள். புறப்படு, உடனே கர்ணபூருக்கு போய் அவளை அவளை பத்மாவதியை பார்க்கலாம். அங்கு போனால் போனால் அவளை பார்த்து பேசி முடிவு செய்யலாம். பத்மாவதி பைத்தியம் அவனுக்கு. முதல் பார்வையிலேயே உன்னை மயக்கி விட்டாள். புறப்படுவோம். போவோம் போவோம். அதில்லையப்பா அது. வணக்கம் பாட்டி. வணக்கம். வாப்பா. வெளியூரா உங்களுக்கு? ஆமா, ஊருக்கு புதுசு. 2 பேரும் தங்க இடம் இருக்கா? ஒரு 10 நாள் இருப்போம். அட தம்பி, ஒரு 10 நாளைக்கு தானே. என் குடிசையில இடம் இருக்கே. எங்க போனாலும் தரப்போறீங்க. என்கிட்ட கொடுங்க. இன்னொருத்தருக்கு கொடுக்கறத இந்த பாட்டிக்கு கொடுங்க. அதுக்கு என்ன? முத பாக்குறோம். எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா சந்தோஷம். பாட்டி, பாட்டி, நான் ஒரு பொண்ணு. யாரே? பத்மாவதி. அதான் கமலாவதி. அப்பா பல்லு உடைக்கிறாரு. என்ன? இல்ல பாட்டி, பல்லு வைத்தியர். வைத்தியர். அடடே, அந்த பத்மாவதியா? அவளை நான் என் மடியில வச்சு வளர்த்தேன். நீங்களா? பாவம், அந்த பொண்ணுக்கு தாய் இல்லை. அந்த பொண்ணை கவனிச்சுக்கிறதுக்காக வைத்தியரையா பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாரு. இப்ப அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கா. பத்மா, அம்மா பத்மா. வா பாட்டி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு என்ன? ஆச்சரியமான செய்தி சொல்ல போறேன். ராஜா மகன் ஒருத்தன் உன்னை சந்திச்சிருக்கான். சந்திச்சவன் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் உன்னை பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். காத்திருக்காரா? ஆ, நிஜமா பாட்டி? நிஜம்தான். பார்வையிலேயே அந்த சொன்னாரை வருவேன் என்று. அவன் உன் மேல பைத்தியமா இருக்கான். அந்த பைத்தியத்துக்கு நீதான் மருந்து. மகளே, அவன் உன்னை பார்க்க தவிக்கிறான். போய் பாரு, எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு. ம்ஹும். அதனால் என்ன? மௌனமான பரீட்சை இப்போது நடத்துவேன். பிறகு சந்திப்பேன். பாட்டி, கொஞ்சம் எங்கே வா. ஏய், பாட்டியை நல்ல முறையில் கவனித்து பிறகு அனுப்பு. மகளே, கன்னத்திலேயே பொட்டு வச்சே. பாட்டி, அவர் புத்திசாலியா இருந்தால் உடனே புரிந்து கொள்வார். இப்படி செய்து விட்டாளே,
ஒன்றுமே புரியவில்லை. ஏமாற்றினாலா, ஏமாந்து விட்டோமா? அட, காரியமாக வேண்டுமென்றால் நீ கோபப்பட்டால் முடியுமா? முதல் முயற்சியிலேயே துவண்டு போனால் பத்மாவதியை பார்ப்பதெப்படி? இரு, ஒரு வினாடி இரு. கன்னத்தில் 4, கன்னத்தில் 4, 4 சதுர்த்தி. அதாவது சதுர்த்தி. இது எதை குறிக்கிறது என்றால், அதான் பௌர்ணமிக்கு முன்னால். புரிந்து போய்விட்டது நண்பனே. 4 நாட்களுக்கு பிறகு என்ன? 4 நாட்களுக்கு பிறகு நண்பா, நல்ல நிலவு வேளையில் அவளை நீ ஜன்னல் பக்கம் பார்க்கலாம். நண்பா, நாளை நிலவும் வரப்போகிறது. அவளை ஜன்னல் பக்கம் பார்க்க போகிறாய். புரிந்ததா? சீக்கிரம் சீக்கிரம். பத்மா, பத்மாவதி, நிலவை பார்க்க வானம் வந்துவிட்டது. அன்புக்கு தடை என்றும் இல்லை. என் பெயர் கேட்டும் ஏன் சொல்லவில்லை தெரியுமா? பேசும் கண்கள் பேசிவிட்டதே. பத்மாவதி, நான் உன் அருகிலேயே இருக்க விரும்புகிறேன். உன் மடி மீது தலை வைத்து படுக்க உரிமை பெற வேண்டும். அதற்கு மணந்து கொள்ள வேண்டும். மனம் நினைப்பது நடக்குமா? உண்மை அன்பிருந்தால் எது நடக்காது, ஏன் நடக்காது? நெஞ்சங்கள் சந்தித்தால் அது போதும். கல்யாணம் தானே. நாள் 3 போச்சு, போனவன காணல. இப்படியே போனா இது எங்க போய் முடிய போகுதோ புரியவே இல்லை. சரிதான், சின்ன குழந்தையா, ஏன் இப்படி நீ பயப்படுற? போனவனுக்கு ஞாபகம் இருந்தா தானே. என்னை விட்டு விடுங்கள். எங்கே இட்டு செல்கிறீர்கள்? நான் வீட்டுக்கு போக வேண்டும். என்னை விட்டு விடுங்கள். என்னை விடுங்கள். ஏன் பாட்டி, அவங்க அந்த பொண்ண கேளப்பா, இந்த நாடே ரொம்ப வேடிக்கையானது. எந்த பொண்ணு நடத்த மேல சந்தேகமோ அவளை இங்கே இரக்கமில்லாம துரத்திடுவாங்க. அநியாயமா இருக்கே பாட்டி. சரி, நான் போய் ராஜகுமாரனை பார்த்தாகணும். நான் வரேன். வர இருக்கும் அன்னிக்கு வணக்கம். பலே, யாரை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கிறீர்கள். அங்கிருந்து நான் தப்பித்து வருகிறேன் இந்த வேஷத்துடன். பத்மா, இவன் என் நண்பன். நமக்கு நன்மை செய்வதில் உயிரையும் தருவான். வணக்கம். வணக்கம். திரும்பும் நினைப்பு இருக்கிறதா? இப்படி இங்கேயே ஊர் மறந்து விட்டதா? நீ யார், நான் யார்? நம்பிய பெண்ணை கைவிடாதே. கடைசி வரை அன்பை கொடு. ஊர் அறிய திருமணம் புரிந்து அழைத்துச் செல். தப்பாக நினைக்காதீர்கள். என் பெண்ணை மறந்து விடுங்கள். அப்பா! பெரியவரே, நீங்களே சம்மதித்து இப்போது மறுப்பது புரியவில்லையே. புரிந்து கொள்ளுங்கள் என் நிலைமையை. பல பல பிரச்சனைகள். பத்மாவதியின் திருமணமே பிரச்சனையாகிவிட்டது. பாவப் பிறவிகள். பெரியவரே, அமைதியாக பேசுங்கள். சொல்ல முடியாமல் தவிப்பதேன்? என் மகள் அழகை பற்றி
மன்னர் வரை செய்தி போயிருக்கிறது. எனக்கு ராஜ கட்டளையும் வந்திருக்கிறது. என் மகளை மன்னர் விரும்புகிறார். ஒரு புயலையே முழுங்க நினைக்கிறீர்களே, அது முடியுமா? முடியாதென்றால் ஆபத்துக்கள் அணிவகுக்கும் அல்லவா? மன்னரின் கோபத்துக்கு ஆளாகி மன்னரின் இஷ்டப்படி நான் மணக்க முடியாது. பத்மாவதியை இங்கிருந்து அழைத்துச் செல்ல விடமாட்டேன். அந்த அளவுக்கு யார் விடுவார்? அரசருக்கு இவர்கள் அடிமைகளா? காதலித்து கைப்பிடிப்பதை தடுக்க யாருக்கு உரிமை? நேர்மைக்கு தோல்வி என்பதேது? அது சரி, என்ன வழி? சொல்கிறேன். யோசித்தால் வழியா கிடைக்காது. வழி சொன்னேன் அல்லவா, மூளை எனக்கு மழுங்கி விடவில்லை. மன்னனுக்கு வேண்டியவர் வீட்டிலே திருடுவதா? காவலர் தூங்குவதா? இவர் மகள் நகை எத்தனையும் போய்விட்டது. பணியில் இருப்பவர்களே, என் முன் திருடனை நிறுத்தவில்லை என்றால் பயங்கரமான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். போங்கள் இங்கிருந்து. நலம்தானே பத்மாவதி? அவளிடம் சொல்லுங்கள், நகை போனால் போகட்டும். மகாராணியாக அவள் இங்கு வந்துவிட்டால் நம் பொக்கிஷமே அவள் கையில். ஜாய் சிவசங்கர், அலக் நிரஞ்சன், சதாசிவம். மகனே, நாம் துறவிக்கும் வயிறுண்டல்லவா? நாம் இந்த நகைகளை விற்க விரும்புகிறோம். எந்த கடையில் விற்கலாம்? இவைகள் பத்மாவதி நகைகளா? சரிபார்த்து சொல்ல முடியுமா? அரசே, இவைகள் பத்மாவதி நகைதான். யோகியாரே, இந்த நகைகள் எங்கு கிடைத்தன? அலக் நிரஞ்சன். அரசே, நாமோ யோகி. தமது நாட்டின் மயானத்தில் தவம் இருந்தோம். ஒரு கன்னி, அழகுச் சிலை இந்த ஆபரணங்களை பூண்டு வந்து கவர்ச்சி காட்டினாள். என் மன உறுதி, கொள்கை பிடிப்பு அப்படியே கலைந்து போய்விட்டது. அவள் ஆசைப்பட்டதை சபையிலே சொல்லக்கூடாது. நான் யோகி அல்லவா? பொன் மண் பெண் எனக்கெதற்கு? அழகு வலை வீசியது. மதிமயங்கினால் அப்புறம் காவிக்கென்ன தகுதி? போலிச்சாமியார் என்று உலகம் தூற்றாதா? பெண்ணை விரட்டினேன், நகைகளை சுருட்டினேன். அப்படி ஒரு பெண் பேய், குலத்தின் குடிகேடி, கொஞ்சுவிழி அஞ்சுக அமராவதிகள் எமக்கெதற்கு? நகைகளை விற்க வந்தேன். இவன் உங்கள் முன் நிறுத்தினான். பலே, தாங்கள் தவம் செய்து கொண்டிருந்தீர்கள். அமரேந்திரன் அவளை அனுப்பினானா? அதுதான் அரசே. அடையாளம் என்ன அந்த பெண்ணுக்கு? அவளா? அவளுடைய கையின் மேல் தாமரை பூவின் அடையாளம் இருக்கும். நம்பாதீர்கள், அவன் பொய் சொல்கிறான். கொடியவளே, துரோகியே, நடத்தை கெட்டவளே, உன்னை மாலையிட நான் விரும்பினேன். இழுத்துச் செல் இவளை. நம் நாட்டின் சட்டப்படி இவளை காட்டில் அடித்து துரத்துங்கள். காட்டு மிருகங்கள் தின்னட்டும். இது அநியாயம். மன்னருக்கு இது அழகே அல்ல. மகளே, மகளே, நான் இவளை விட்டு வருகிறேன். சரி, போக விடுங்கள். போகலாம். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். அலக் நிரஞ்சன். ஆம், நாடகம் முடிந்து விட்டது. காட்சி மாறுகிறது.
கேட்டாயா கதையை? மனித வாழ்க்கை எத்தனை மேடு பள்ளங்களை தாண்ட வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு தாண்டுதலும் அவன் உறுதிக்கு பரீட்சை. இனிப்பும் கசப்பும் மாறி மாறி வரும். பேசாமல் இருந்தால் புத்திசாலி அல்ல. என் கேள்விக்கு பதில் சொல். இந்த கதைப்படி குற்றவாளி யார்? யாருடைய குற்றம் பெரிது? யாரை மன்னிக்க முடியாது? அரசர் தான் குற்றம் புரிந்தார், பாவமும் செய்தார். ஏன்? மந்திரிகுமாரன் உத்தமனா? இது என்ன பேச்சு? அந்த மந்திரிகுமாரன் நட்பின் காரணமாகத்தான் அப்படி செய்தார். ராஜகுமாரன் நினைப்பதை முடித்தார். இதில் மன்னன் தான் பெரும் குற்றவாளி. அவன் பத்மாவதி மீது காதல் மோகம் கொண்டு கண்ணிழந்து போனான். தீர்ப்பளித்தான் அநீதியாக, நேர்மையின்றி நடந்தான். இதில் முழு குற்றவாளி அரசன்தான். வேதாளமே, உண்மையை தீர விசாரியாமல் தண்டித்தால் அவன் மாபெரும் குற்றவாளி, படுபாவி. மகா புத்திசாலினி, அறிவால் ஆழ்ந்து அளந்து சொன்னாய். அட, நீ மன்னன் மட்டுமல்ல, மா வீரன் மட்டுமல்ல, நீதியில் வல்லவன். என் படி பறந்து செல்வது. நீ போய்விடு, என் வழிவிடு, போகவிடு. வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே, என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தி